டேய் ஜான், என்னால முடியலடா. எனக்கு உடனே ஜாக்குலின பார்க்கணும். ஏன்டா இன்னும் வெயிட் பண்றோம்? டேய், பொறுமையா இரு. நிசா உள்ள போய் என்ன நிலவரம்னு பார்த்துட்டு வரட்டும். நாம திடுதிப்புன்னு போக அவங்க எல்லாரும் அலர்ட் ஆயிடுவாங்க. எனக்கு அவன் சிக்கணும். அவனை நாம இப்படியே விடக்கூடாது. என்னால முடியலடா. எனக்கு ஜாக்குலின பார்க்கணும். ஒரு மாதிரி இருக்கு. நான் அவளை முதல்ல பார்த்தாதான் நார்மல் ஆவேன். டேய், உன் நிலைமை எனக்கு புரியுது. ஆனா என்ன செய்யறது? நிசா சொல்லியிருக்கல, கொஞ்சம் பொறுமையா இருடா. நம்மளுக்காக தானே அவ எல்லாம் பண்றா. பின்ன வெயிட் பண்ணி தான் ஆகணும். சரிடா, ஜாக்குலின் மட்டும் கிடைக்கட்டும். அப்புறம் இருக்கு. அவனுக்கு ஏன் கையில தான் சாவு. நான் அவனை சும்மாவே விட மாட்டேன்டா. உனக்கு எவ்வளவு ஆத்திரம் இருக்கோ அதுக்கு மேலேயே ஆத்திரம் எனக்கு இருக்குடா. இனிமே அவனை நாம சும்மாவே விடக்கூடாது. என்னாச்சு நிசா? எதுவும் பிரச்சனையா? ஜாக்குலின் இப்படி இருக்கா பாத்தியா? டேய், அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ரூம் நம்பர் 102ல இருக்கிறா. கொஞ்சம் மயக்கமா இருக்கா. நீ போய் பாரு. நான் கொஞ்சம் ஜான் கிட்ட பேசிட்டு அப்புறமா வரேன். சரி நிசா. டேய், நீ போய் பாரு. சரிடா. என்னாச்சு நிசா? இப்ப சொல்லு. ஏதாவது பிரச்சனையா? ஏன் யாரும் எதுவும் சொன்னாங்களா? என்னால எதுவும் ப்ராப்ளமா? சொல்லு. இல்லடா, மேனேஜ்மெண்ட்ல இருந்து கூப்பிட்டு சத்தம் போட்டாங்க. அட்மிட் பண்ணவரு ஒரு ஆளு. உங்களுக்கு இதுல என்ன அப்படி இப்படின்னு சொல்லி கண்டபடி பேசிட்டாங்க. நானும் பதிலுக்கு ஒரு மாதிரி பேசிட்டேன். பிரச்சனையாயிட்டு. அவ பொண்ணை கொண்டாந்து கடத்தி வச்சிருக்கான்னு சொன்னியா? இங்க அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க ஜான். அவங்களுக்கு தேவை காசு. யார் அட்மிட் பண்றாங்களோ அதுதான் பார்ப்பாங்க. என்ன ஆனாலும் பரவாயில்லங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. எனக்கு தான் ஒரு மாதிரி இருந்துச்சு. நான் ஜாபை ரிசைன் பண்றேன்னு சொல்லிட்டேன். சாரி நிசா, என்னால தானே இத்தனை ப்ராப்ளமும். என்னால உன் வேலையும் போச்சா? என்ன ஜான், வேலைனா அப்படிதான் இருக்கும். இதை நம்பிதான் நான் இருக்கேன்னா என்ன? விடு, வேற ஜாப் பார்த்துக்கலாம். அதுக்காகலாம் டென்ஷன் ஆக முடியுமா? நான் போய் மேனேஜ்மெண்ட் கிட்ட என்னோட செட்டில்மெண்ட் எல்லாம் கிளியர் பண்ண சொல்றேன். நீ போய் தங்கச்சியை பத்திரமா கூட்டிட்டு வா. நானும் வந்து வீட்டில் விட்டுட்டு கிளம்புறேன். தேங்க்ஸ் நிசா. நீ செஞ்ச உதவிய நாங்க எப்பவும் மறக்கவே மாட்டோம். ஐயோடா, இது என்ன உதவி? நீ வேற எதையாவது சொல்லிட்டு இருக்காத. ட்ரீட் இருக்குல்ல. கண்டிப்பா இருக்கு. நான் முதல்ல போய் ஜாக்லினை பாக்குறேன். சரியா? சரி ஜான். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன். நான் இன்னைக்கு அங்க வரலடா. நான் இன்னொரு நாள் வரேன். சரியா? இப்பதான் சொன்னேன் என் தங்கச்சி கொண்டது வீட்டுல விட்டுட்டு கிளம்புறேன்னு. அதுக்கு இல்ல, இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு. அதையெல்லாம் முடிச்சிட்டு வர லேட் ஆகும். நீ முதல்ல கிளம்பு. நான் அப்புறமா கால் பண்ணிட்டு வரேன். சரி நிசா, பாத்துக்கோ. சரியா? ஏதாவது ஹெல்ப்னா உடனே கால் பண்ணு. பின்ன உன்னை விட்டா எனக்கு யார் இருக்கா? சரிடா, நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பு. தேங்க்ஸ் நிசா. ஏய், நமக்குள்ள என்ன இருக்கு? இது ஒரு சின்ன உதவி. இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லுவியா? இங்க பாரு, நீ கிளம்பு. சரிம்மா, பார்த்து பத்திரமா இரு. நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பு. என்ன மன்னிச்சிருடி. என்னால தானே எல்லாம். இனிமே நான் உன்னை விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டேன். டேய் லூசு, இதுக்கெல்லாம் உட்காந்து அழுது ஒப்பாரி வைப்பியா? டேய், அதான் எனக்கு ஒன்றும் ஆகலைல்ல, பின்ன என்ன? டேய், தடிமாடு மாதிரி ஒன்றுக்கு 3 அண்ணனும் இருக்கானுங்க. இன்னும் ஒருத்தனி ஆளை காணோம். டேய், தொலைஞ்சா நிம்மதி நினைச்சிட்டு இருக்கானுங்களா? முதல்ல வண்டியே எங்க வீட்டுக்கு அனுப்பு. அப்புறம் இருக்கு அவனுங்களுக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஜான் இங்கதான் இருக்கான். நிசா தெரியும்ல உனக்கு? அவதான் இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றா. அவதான் உன்னை கண்டுபிடிச்சு சொன்னா. அவளதான் பார்த்து பேசிட்டு இருக்கான். என்னடா சொல்ற? எந்த நிசா? அவனுக்கு லெட்டர் கொடுத்தாளே, எங்க அம்மா கூட தொடப்பு கட்டையை வச்சு அடி அடின்னு அடிச்சிச்சு. அந்த நிசாவை சொல்றியா? சும்மா இருடி. அவதான் கண்டுபிடிச்சே சொன்னானா. அவ பாவம், நீ வேற அவளை கலாய்க்கிற. சேச்சே, அவளை பார்த்தா எனக்கே அன்னைக்கு பாவம் ஆயிட்டு. என்ன சொல்றது? எங்க அம்மா கோபத்தால அவ வாரியில் அடிப்பட்டதுதான் மிச்சம். நீ அவளை பார்த்தனா அவளுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லு. அவதான் உன்னை கண்டுபிடிக்கவே உதவி பண்ணா தெரியுமா? அந்த முட்டைக்கண்ணு மூதேவி இப்ப உன்னை விட்டுட்டு எங்க போச்சு? டேய், அவன் இங்க எங்கேயாவது இருப்பான்டா. ஆனா அவன் என்ன அட்மிட் பண்ணல. கூட கூட என்னடி சொல்ற? அவ அட்மிட் பண்ணலன்னா யார் உன்னை அட்மிட் பண்ணா? அவன் மாமா பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு ஒருத்தி வந்தா. அவதான் என்னை இங்க சேர்த்தா தெரியுமா? டேய், போதண்டா சாமி. விட்டா ஒரே அடியா பிடிச்சு பிடிச்சு அழுவ போல இருக்கு. டேய் அண்ணா தடிமாடு, என்னை கண்டுபிடிக்க உனக்கு இத்தனை நாள் எடுக்குதாடா? டேய், தொலைஞ்சா போதும்னு நினைச்சிட்டு நிம்மதியா இருந்தியா? அடிப்பாவி, அப்படியெல்லாம் நினைக்க முடியுமா? டேய், நிசா கிட்ட ஒரே கடலையாமே. டேய், அண்ணி பார்த்தா கொல்ல போறாங்க.
ஆமா ஆமா, கடலை போடுறாங்க. அன்னைக்கு போடாத கடலை தான் இன்னைக்கு போட பாருண்ணா. அடியே ரொம்ப வாய் நீளுது. எப்படியோ உன்னை கண்டுபிடிச்சு கொடுத்தாலே அது வரைக்கும் சந்தோஷம். டேய் போதுண்டா, விட்டா அழுது தர தரையா ஹாஸ்பிட்டல்ல போறா ரொப்பிடுவோ போல இருக்கு. சரி சரி, வீட்டுக்கு கிளம்புமா. கார் எடுத்துட்டு வந்து ஃப்ரண்ட்ல நிப்பாட்டுறேன். 2 பேரும் மெதுவா வாங்க. அம்மா ஏனே வரல? ஆ, அம்மாக்கு ஃபோன் பண்ணியிருந்தா வந்திருப்பாங்க. அன்னைக்கு டேவிட்க்கு ஒரு அடி விட்டாங்க பாரு. மிச்சத்தை கேளு. டேய், அவங்க என் புருஷனை அடிச்சிருக்காங்க, நீ என்னன்னா சிரிச்சிட்டு இருக்க? ஏடா அவன் என்ன பண்ணினா? அதுவா, ஒன்னு தொலைச்சிட்டான்னு அடி விழுந்துச்சு. நீயே சார் கிட்ட விசாரிக்க வேண்டியதானே? உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கு? என் புருஷனை அவங்க அடிச்சிருக்காங்க, என்ன ஏதுன்னு கேட்காம இப்படி சிரிச்சிட்டு இருக்க? டேய், கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவங்களுக்கு என் மேல பாசம் ரொம்ப அதிகங்கிற மாதிரி ஏன் இப்படி ஓவரா சீன் போடுறாங்க? ஏய் கேட்டாச்சு, இதுக்கு மேல அடிக்க மாட்டாங்க. அவனுக்கு அடி விழுந்துச்சு, ஊடையில நுழைஞ்ச எனக்குலாம் அடி விழுந்துச்சு. அவனை அடிக்க விட்டுருவனா? சாரிண்ணா, நான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். என்னால தானே எல்லாம். ச்சே, என்னால உனக்கும் அடி விழுந்துச்சா? பாத்திரி, ஓவரா ஃபீல் பண்ணாத. நான் போய் கார் எடுத்துட்டு வரேன். 2 பேரும் கீழே மெதுவா வாங்க. சரிடா, நீ போ, நான் அவளை கூட்டிட்டு வரேன். மச்சான், இப்பவே அழுது முடிச்சிடாத, இன்னும் நிறைய இருக்கு. டேய், ரொம்ப ஓவர் தான், போடா. சரி சரி, அப்படியே 2 பேரும் பேசிக்கிட்டே இருந்துடாதீங்க, சீக்கிரமா வாங்க. நீ போ, முதல்ல வண்டி எடுத்துட்டு வந்து நிப்பாட்டு, நாங்க கீழே வர்றோம். சரிடி. ஏய் லூசு, அழுதுகிட்டே இருக்காத. உன்னை விட்டுட்டு அவ்வளவு சீக்கிரம் எங்கேயும் போயிட மாட்டேன். டேய், இன்னும் நிறைய இருக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனாலும் உன்னை இப்படி பாப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. நீ கிடைப்பையோ மாட்டியோன்னு பதறி போயிட்டு தெரியுமா? அதான் மனசு சங்கடமா இருக்கு. டேய், உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். சரி வா, கீழே போவோம். சரி, பார்த்து எலும்பு. என்னம்மா அவசர அவசரமா என்ன வர சொன்னேன்? அவர் வேற வீட்டுல இல்ல தெரியுமா? நான் பிசாடி சொல்லாம பெரியாம வந்திருக்கேன். போன் அடிச்சாலும் எடுக்க மாட்டேக்காரு. எங்க இருக்காருன்னே தெரியல. நீ என்னன்னா கூப்பிட்டுட்டு இப்படி உம்முன்னு இருக்க, எதுவுமே சொல்ல மாட்டேக்க. என்னாச்சுமா? ஏன் ஆளுற? என்னன்னு சொன்னதுன்னு தெரியும். அப்பாக்கு உனக்கும் எது சண்டையா? கண்டுபடி எதுவும் பேசிட்டாரா? என்னம்மா? நான் அதை எப்படி என் வாயால சொல்லுவேன்டி? எனக்கு எது சொல்றதுன்னே தெரியல. அந்த அக்கா சொன்ன உடனே என்னமோ மாறி இருந்துச்சு தெரியுமா? மண்டியே வெடிச்சிரும் போல ஆயிட்டு. அதான் உன்னை கூப்பிட்டேன். என்னம்மா சொல்ற? யாருக்கு என்னாச்சு? எந்த அக்கா என்ன சொன்னாங்க? உன் புருஷன் இல்ல, உன் புருஷன். அந்த ஆளு பைக்ல எவ்வளையோ கூட்டிக்கிட்டு அப்படியே போறாரா தெரியுமா? அந்த மல்லிகா அக்கா தான் பார்த்தேன்னு சொன்னா. எங்க போனாரு, ஏது போனாரு, என்னன்னு முன்னும் தெரியலடி. எவ்வளோ பைக்கில் நல்லா சாஞ்சி உட்காந்துக்கிட்டு நெருக்கமா போனாவலாம். என்னம்மா சொல்ற? யாரா இருக்கும்? அந்த எலிசபெத்தா இருக்கும். எங்கேயாவது அவசரமா கொண்டு விட சொல்லிருப்பா, அதனால கூட்டிட்டு போயிருப்பாரு. இது ஒரு விஷயமாமா? ஏமா இப்படி இருக்க? மண்ணை கட்டி, அதுதான் நானும் கேட்டேன். அவ இல்லையா, இவ சினிமா நடிகை மாதிரி இருந்தாலும் தெரியுமா? சிட்டு சினுக்குடு நல்ல உயரமா இருந்தா. உன் மவ குண்டு பூசணிக்கா மாதிரி ஆயிட்டாள்ல. அதான் இவளை விட்டுட்டு வேறொருத்தைய கூட்டிட்டு ஊர் சுத்துறான் போல. எந்த ஆம்பளையுமே நம்ப முடியல, அப்படி இப்படின்னு சொன்னா தெரியுமா? அவ சொன்னதை நீ கேட்டிருந்தா அந்த இடத்துல உசுர விட்டுருப்ப. எனக்கு அப்படி ஆயிட்டு தெரியுமா? என்னம்மா சொல்ற? வேற யாரு? அவர் அவசரமா வெளியே போகணும்னு சொன்னாரு. நான் கூட எங்க போறீங்க ஏதுன்னு கேட்டதுக்கு செல்ல பிள்ளைன்னு எரிஞ்சு வந்தாரு. சரி, ஏதோ அவசரம் போல ட்ரெஸ் எடுத்து வையின்னு சொன்னாரு, நான் வச்சேன். அப்புறம் நான் எதுவும் கேட்கல, ஃபோன் பண்ணாலும் எடுக்கல. நீ என்னன்னா யாரோ ஒரு பொண்ணு கூட போனாருன்னு சொல்ற. பத்தியா உன்கிட்ட எரிஞ்சு விழுந்திருக்காருனா எப்படி? ஒரு நாள் அது உன்கிட்ட எரிஞ்சு விழுந்திருப்பாரா? இப்ப எரிஞ்சு விழுந்தாருனா என்ன அர்த்தம்? என்னமா அர்த்தம்? அவருக்கு ஏதோ அவசர வேலைன்னு அர்த்தம். நேரம் இருந்திருக்காது, அதனால வேக வேகமா ஓடி இருப்பாரு. யாத்தா, இவளுக்கு அறிவு இருக்கா இல்லையா? இவ நம்ப மாட்டாளே. இவளை என்ன செய்யறது? ஏட்டி, கிளி போல பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு போல ஒட்டி வச்சிருப்பான்னு சொல்வாளே, அது இதுதான். அதுலயும் உன் புருஷன் பணக்காரன். நீ வெகுலியா இருக்கிற, அதுவும் வீட்டுக்குள்ளேயே. எப்படி நம்ப முடியும்? ஏட்டி, எதுவும் இல்லாமலா அவளை இப்படி நெருக்கமா கூட்டிக்கிட்டு சுத்துறாரு? நான் ஜோசியக்காரன்ட்ட போய் ஜோசியம் கேட்க போறேன். ஒழுங்கு மரியாதையா என் கூட வா. எந்த காலத்துலமா இருக்க ஜோசியம் ஜாதகம் அது இதுன்னுட்டு?
அதெல்லாம் அவருக்கு பிடிக்காது. நான் அதை நம்புறதாவும் இல்லை. ஏம்மா சும்மா என்னைய போட்டு குழப்பிட்டு இருக்காத. அதெல்லாம் யாரும் இருக்காது. அப்படின்னாலும் அவர் என்கிட்ட சொல்லிடுவாரு. நான் போய் வீட்டுக்கு போற நேரம் ஆயிட்டு அவர் என்கிட்ட சொல்லுவாரு. எடி, நான் சொல்றது கேட்க மாட்டேன். வீட்டுக்கு போறாமல, வீட்டுக்கு நீ வீட்டுக்கு போ. அவரா உன்கிட்ட என்ன ஏதுன்னு சொல்றாரான்னு நானும் பாக்குறேன். அவர் சொல்லாம மட்டும் இருக்கட்டும். அப்புறம் என் பேச்சுக்கு தான் நீ வரணும். நான் ஜோசியக்காரருக்கு போவதுக்கு காத்து கிடப்பேன். நீ வந்து ஆகணும். அங்க போய் என்ன ஏதுன்னு விசாரிக்கணும். 2 தாரம் இருக்கா, என்ன ஏதுன்னு கேட்டாதான் தெரியும். ஏம்மா நீயா ஏதாவது கற்பனை பண்ணாதம்மா. அவர் என்ன தவிர யாரையும் ஏறு எடுத்து கூட பார்க்க மாட்டாரு. சும்மா எது சொல்லாத. அதான் சொல்றேன்ல, முதல்ல வீட்டுக்கு போ. உன் புருஷனா என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்றாரான்னு நான் பார்க்கறேன். அவர் சொல்லாம மட்டும் இருக்கட்டும். அப்புறம் நான் சொல்றதை தான் நீ கேட்கணும். என்ன, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்க. எடி, 2ல 1 எனக்கு சொல்லிட்டு போ. நான் சொல்றத நீ கேட்பியா கேட்க மாட்டியா? உன் புருஷன் உண்மையை சொல்லல, நீ என் கூட ஜோசியக்காரர் வீட்டுக்கு வர்ற. அதெல்லாம் அவர் சொல்லுவாருமா. நீ தேவையில்லாம என்ன குழப்பாத. அவர் சொல்லலைன்னா நீ வர்றன்னு சொன்னேன். சரிம்மா, அவரு சொல்லலைன்னா நான் வரேன். போதுமா? இப்போ ஆளை விடு, நேராயிட்டு. அவர் வேற வீட்டுக்கு வந்துருவாரு. பசங்க கூட வந்துடும். நான் போய் பார்க்கணும். சரி சரி, கிளம்பு. சரியான கல்லூரி மங்கியெல்லாம் இருக்கா. நான் சொல்ல சொல்ல போட்டு கூட கேட்க மாட்டேக்கா. புருஷன் மேல அம்போட்டு நம்பிக்கை. எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு யாருக்கு தெரியும்? யார நம்பலாம் நம்பலாம், ஆம்பளைல நம்பலாமா? நம்பிக்கை ரொம்ப தான் வச்சிருக்கா. போகட்டும், போயிட்டு இங்க தானே வரணும். அப்போ வச்சுக்கிறேன் கச்சேரியே. யாரா இருந்தாலும் அவர் நம்ம கிட்ட சொல்லிடுவார் தானே. இந்த அம்மா ஏன் இப்படி போட்டு குழப்புன்னு குழப்புது? வரட்டும், அவர் வாயால சொல்றாரான்னு பாப்போம். ஏய் என்னாச்சுடி? பேய் எறிஞ்ச பாரு மாதிரி உட்கார்ந்துருக்க. ஏய் என்னாச்சு? ஏ மகா, நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? உன்கிட்ட ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லணும். ஏய், காலையில உன்கிட்ட செல்லு பிள்ளைன்னு விழுந்தேன்னு உனக்கு கோபம், அப்படித்தானே? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. என்னன்னு சொல்லுங்க. ஜாக்லினை கண்டுபிடிச்சாச்சு தெரியுமா? டேவிட்டும் அவளும் அம்மாவை பார்க்கறதுக்காக போயிருக்காங்க. ஏய், இது நம்ம எல்லாருக்கும் கிடைச்ச சந்தோஷமான விஷயம் தானே? அடியே, நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன மூஞ்ச உம்முன்னு வச்சிட்டு இருக்க? சந்தோஷமான விஷயம்தான். வேற வேறனா வேற என்ன? என்ன வேற சொல்றதுக்கு என்னடி இருக்கு? என் தங்கச்சி கிடைச்சிட்டா. சொல்ல மறந்துட்டேன். ஏய், ஒரு 2-3 நாளைக்கு ட்ரெஸ் எடுத்து வை. நாங்க எல்லாரும் வெளியே ஒரு ட்ரிப்பு கிளம்புறோம். ஓ சரி. என்னடி இவ்வளவு சலிப்பா ஓ சரின்னுக்குங்கிற? எங்க என்ன ஏது எதுவும் கேட்கல. அதான் சொல்றதா இருந்தா சொல்லிருப்பீங்கல்ல. சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறது எப்படி சொல்லுவீங்க? எதடியே சொல்ற? சொல்றதுக்கு என்ன இருக்கு? சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். புதுசா என்ன இருக்கு? சரி சரி, ஈவினிங் ஃபிளைட்டு. நீ எனக்கு அந்த எல்லோ கலர் டிஷர்ட்டும் அப்புறம் அந்த கிரீன் கலர் டிஷர்ட்டும் எடுத்து வை. அது போக 2 ஒயிட் ஷர்ட் எடுத்து வை. சரியா? நான் ஒரு 4-5 பேர் வச்சுக்கேன். ஒரு ரெட் கலர் ஷர்ட் ஒன்று உண்டுல, அது என்னோட ஃபேவரட். அதை எடுத்து வை. சரியா? வைக்கிறேன். இங்க பாரு மகா, திரும்பவும் சொல்றேன். எல்லோ கலர் டிஷர்ட் என்னோட ஃபேவரட். என் ஃப்ரெண்டுக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் திரும்பவும் சொல்றேன், அதை மறக்காம எடுத்து வை. வைக்கிறேன். என்னை தவிர எல்லாருக்கும் தான் எல்லாம் பிடிக்குதே. என்னடி ஒரே சலிப்பா இருக்க? என்னன்னு சொன்னதுன்னு தெரியும். காலையில உன்னை திட்டினதுக்கு சாரி. போதுமா? நான் அவசரத்துல இருந்தேன், நீ எதையோ கேட்டுட்டு இருந்த, அதனால குழம்பி போய் சத்தம் போட்டுட்டேன். போதுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்ப வேற என்ன? என்கிட்ட எதையாவது மறைக்கிறீங்களா? உன்கிட்ட நான் எதை மறைக்க போறேன்? மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஏய், என்னன்னு சொன்னாதானே தெரியும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஓ, அந்த மல்லிகாக்கா பத்த வச்சிருச்சு போல. அதுதான் மேடம் அப்படி இப்படி கேக்குறாங்க. அடியே, உன்னை தவிர யாரையும் பார்க்க மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல. பின்ன என்ன, நம்பிக்கை இல்லாம குழம்பி போய் கேக்குறியா? இன்னும் 2 நாள் காயட்டும், காய விடுறேன். யாருன்னு மண்டை போட்டு குறையட்டும். ஓய், நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ ஒண்ணுமே சொல்ல மாட்டிருக்க. வேற என்னடி விஷயம் இருக்கு? ஒரு விஷயமும் என்கிட்ட இல்ல. போதுமா? உன்கிட்ட ஏதாவது இருந்தா சொல்லு. இன்னும் 1 hour டைம் இருக்கு. நான் போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்துறேன். அப்படி ஏதாவது சொல்லணும்னா யோசிச்சு வை. சரியா? மறக்காம எல்லோ கலர் டிஷர்ட்டை எடுத்து வை. என்கிட்ட என்ன இருக்கு? நான் எதையாவது மறைச்சாதானே? மறைக்கிறவங்களுக்கு தான் தெரியும் என்ன இருக்கு ஏது இருக்குன்னு.
என்னத்திலேயே மறைக்க போறேன்? என்ன சொல்லணுமோ அது டைரக்டா சொல்லணும். சும்மா இப்படி மறைச்சு பேசினா எனக்கு என்ன புரியும்? சரி சரி, டைம் ஆயிட்டு. உங்ககிட்ட பேசிட்டே இருந்தா நேரம் ஆயிரும். நான் என் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் கால் பண்ண வேண்டியது இருக்கு. சீக்கிரமா எல்லாத்தையும் எடுத்து வை, சரியா? சரி. சே, அம்மா சொன்ன மாதிரியே எப்படி சரியான ஆளுதான். ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. சுத்தி சுத்தி எல்லா விஷயத்தையும் பேசுறாரு. அதை மட்டும் பேச மாட்டேங்கிறாரு. 2 நாள் ட்ரிப்பு போறாராம். ட்ரிப்பு அது எங்க என்ன ஏது எதுவும் சொல்லல. பார்த்ததுக்கு ஒருவேளை அந்த மகாராணியை கூட்டிட்டு போவாரோ? எல்லோ கலர் டிஷர்ட் ஃபேவரேட்டாம்ல, ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்ததா? அதை எப்படி வைக்கிறேன்னு பாருங்க. நான் வைக்கவே மாட்டேன். அதை தவிர எல்லாத்தையும் கருப்பு டிஷர்ட்டா எடுத்து வைக்கிறேன்னா இல்லையான்னு பாருங்க. சரியான ஆளுதான். ஆம்பளைங்களே நம்ப கூடாதுங்கிறது சரியா தான் இருக்கு. அவரு என்னதான் இருந்தாலும் என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல. ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. நான் மட்டும் மூச்சுக்கு 300 தடவை அதை பண்ணேன் இதை பண்ணேன், அங்க போனேன் இங்க வந்தேன், அவங்க இதை சொன்னாங்க இவங்க இதை சொன்னாங்க, மூச்சு விடாம எல்லாத்தையும் ஒப்பிக்கிறேன். ஆனா இவர் மட்டும் யார் அந்த பொண்ணு, யாரை கூட்டிட்டு போனாரு, என்ன ஏதுன்னு எதுவும் சொல்ல மாட்டேங்காரு. வரட்டும் வரட்டும், எங்க போனாலும் இங்கதானே வரணும். அப்ப இருக்கு. என்ன அழகு, என்ன அழகு! அப்படியே கையில வச்சு அழகு பார்க்குற மாதிரி அழகு. நிலா, நீ ரொம்ப தான் அழகு. ஒன்னிய மாதிரியே தான் இன்னைக்கு இந்த கிளாஸ்க்கு ஒரு பொம்பளை பிள்ளை தெரியுமா? அவ பேரு ஜெயப்பிரியா. என்ன அழகா இருந்தா தெரியுமா? அப்படியே 2 சடை போட்டுக்கிட்டு எம்பூட்டு நீளமான முடி, அப்படியே யூனிஃபார்ம்ல பார்க்கும்போதே அம்பூட்டு அழகா இருந்தா. தேடடி வீட்டில் தேவதை வந்தா, திருவிழான்னு நினைச்சுக்கோ. கூட மாடை விட்டம்மு அடிச்சா தேடிஞ்சவன் வரான்னு தெரிஞ்சுக்கோ. சிஞ்சுக்கா ஐயனாரத்தா ஆடு கும்பிட்டா சைவம் ஆயிட்டாரு தெரிஞ்சுக்கோ. ஐயார் பொண்ணு மீன் வாங்க வந்தா லோமே அடிச்சுன்னு தெரிஞ்சுக்கோ. என்ன ஐயா பாட்டு அள்ளுது. சும்மா என்னது சும்மாவா? பாட்டு அப்படியே அள்ளுது. பள்ளிக்கூடத்துல காட்டுவோம் கிளாஸுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை வந்துடக்கூடாது. உடனே ஐயா பாட்டு அள்ளுதம்ல அள்ளுது. இப்ப புதுசா யார் வந்திருக்கா? யார்ல வந்திருக்கா? அதுவாட்டி ஜெயப்பிரியா. சரி, ஒரு பொம்பளை பிள்ளை வந்துடக்கூடாது. உடனே ஈன்னு இழிச்சிட்டு போய் நிக்கணும். ஏன் இப்படி இருக்க? உன் அண்ணன் நினைச்சாலே எனக்கு அசிங்கமா இருக்கு. எல்லா பிள்ளைகளும் அப்பதான் கிண்டல் பண்ணுவாங்க. உன் அண்ணன் என்னத்துக்கு இப்படி இருக்கானு. அப்படியெல்லாம் ஒன்றும் பாசாத. அப்பெல்லாம் கிண்டலும் ஒன்றும் பாசல. தடமா அழகா இருக்கான்னு சொன்னேன். பாப்பா அழகா இருந்தா அழகா இருக்கான்னு சொல்லணும். அதுவும் சரிதான். ஏக்கா கோவப்படாதக்கா. அண்ணன் சும்மா விளையாட்டுக்கு ஃபன் பண்ணியிருப்பான். நீ வேட சும்மா இரு பாப்பா. இவனை பத்தி உனக்கு சரியா தெரியாது. நேற்று என் ஃப்ரெண்டு கிட்ட போய் உங்க வீட்டுல பிரியாணி வச்சா என்ன சாப்பிட கொடுவியா, என்ன உனக்கு ரொம்ப பிடிக்கும் தானேன்னு கேட்டிருக்கான் தெரியுமா? சொல்லு, கேட்டியல? ஏமல கேட்ட? பேசிக்கலி முஸ்லிம்ஸ் வீட்லலாம் பிரியாணி நல்லா பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதான் ரம்ஜான் அப்புறம் பக்ரீத் வந்தா உங்க வீட்ல இருந்து பிரியாணி தருவியா சாய்ரா பானு? உனக்கு என்ன பிடிக்கும்லான்னு கேட்டேன். பிரியாணி தருவியான்னு கேட்டது சரி. உனக்கு என்ன பிடிக்கும்லான்னு ஏன் கேட்ட? சொல்லுனே, அப்படி ஏன் கேட்ட? இல்ல, இவளை பாக்கிறதுக்கு கிளாஸுக்கு போகும்போதெல்லாம் அந்த பிள்ளை என்னை பார்த்து சிரிக்கும் தெரியுமா? அப்படியே நல்லா ஸ்மைல் பண்ணுவா. அதான் கேட்டேன். பாத்தியா பாப்பா, இவனை என்ன சொல்றது? யாரா இருந்தாலும் ஃப்ரெண்டோட அண்ணன்னா சிரிக்க தான் செய்வாங்க. இவன் ரொம்ப தான் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான். யாரா இருந்தாலும் சிரிப்பாங்க. நீ என்னது அது தெரியாத யாரையாவது பார்த்து சிரிச்சிருக்கியா? சொல்லு. அது இல்ல. இப்ப தெரியுதா? நீ எப்படி பெரிய ஊழ முஞ்சினு. நீ யாரையும் பார்த்து சிரிக்கிறது இல்ல. அவ சிரிச்சா அதனால ஒரு ஸ்மைல் ரொம்ப அழகா இருக்கு. நீ உங்க வீட்ல பிரியாணி செஞ்சா எனக்கு தடுவியான்னு கேட்டேன். இது என்ன தப்பு இருக்கு? ஓ, அப்படி வேற சொல்லிருக்கீரா? ஸ்மைல் ரொம்ப நல்லா இருக்குன்னு இப்பதானே தெரியுது. நீ சரியான களவாணி பேல. அண்ணே, இதெல்லாம் ரொம்ப ஓவர்னே. இப்ப தெரியுதா உன் அண்ணனை நான் ஏன் ஏசுறேன்னு? சரிக்கா, அந்த ஒரு தடவை விடு, வா போவோம். சரி பாப்பா, உன்னால விடுறேன். எப்போ எப்படியோ சான்ஸ் பாப்பா வச்சு